நம்நாடு மக்கள் கட்சி பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக வருகவென்று வரவேற்கிறோம். அகில இந்திய நம் நாட்டு மக்கள் கட்சிக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த கட்சியில் சாதி, மதம், இனம், மொழி இவற்றை பாராமல் கடமை, கண்ணியம், கட்டுப்பாட்டு இவற்றை மனதில் கொண்டு அனைத்து மக்களுக்கும் உண்மையுடனும் ஒற்றுமையுடனும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த கட்சியை இத்தனை ஆண்டு காலமாக அனைவரையும் ஒற்றுமையுடனும் அகில இந்திய நம் நாடு மக்கள் கட்சி தேசிய நிறுவனர் தலைவர் முன்னா பாஷா அவர்களும் எம் மும்தாஜ் அவர்களும் சிறப்பான முறையில் வழிநடத்தி கொண்டுள்ளனர் என்பதனை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அகில இந்திய நம் நாடு மக்கள் கட்சி கூட்டத்திற்கு மேலும் சிறப்பிக்கும் வகையில் டில்லி பாபு என்கின்ற ஜெய்பாபு அவர்கள் வந்திருக்கின்றனர். டி சுபாஷினி, ACL ஸ்ரீனிவாசன், AR பாஸ்கரன், A ரவி அவர்கள், பே லதா அவர்கள், செல்வி அவர்கள், ஆறுமுகம் அவர்கள், ஜே பார்த்திபன் அவர்கள், முகமது ஆதில் அவர்கள், அன்பு செல்வன் அவர்கள், SA டேவிட் பால்ராஜ் அவர்கள், ராஜரிஷி குருதேவ் திரைப்பட இயக்குனர் மற்றும் நடிகர் அவர்கள், பகவதி பாலா அவர்கள் திரைப்பட இயக்குனர் மற்றும் நடிகர், BP ஜாஸ்மின் திரைப்பட நடிகை மற்றும் VJ, பொழிச்சலூர் செந்தில், B தனுஷ், பார்த்திபன் அவர்கள், MK ராஜீவ் காந்தி, பத்திரிகை நண்பர்கள் சிதிக், நமது தேடல் பத்திரிகை சுடர் முத்துக்குமார் அவர்கள், வீர தலைமுறை பத்திரிகை பகவதி பாலா மற்றும் பத்திரிகை நண்பர்கள், காவல்துறை நண்பர்களுக்கு நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். அகில இந்திய நம் நாடு மக்கள் கட்சி பொறுத்தவரை கட்சியில் இணைபவர்கள் யாராக இருந்தாலும் எந்த ஒரு தீய பழக்கத்திற்கும் குற்ற செயல்களிலும் ஈடுபடாதவர்களாக இருத்தல் வேண்டும். இக்கட்சியில் இணைபவர்கள் எந்த ஒரு மாற்று கட்சிகளில் இல்லாதவர்களாக இருத்தல் வேண்டும். நமது கட்சியில் சேர்பவர்கள் 30 to 50 படிவங்களை, அதாவது 50 புது உறுப்பினர்களை இணைத்தல் வேண்டும். கட்சியில் இணைந்த 3 நாட்களுக்குள் உங்களை நீங்கள் விளம்பரம் செய்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக தேசிய தலைவர் திரு பாபு அவர்கள் பேசுகிறார். அகில இந்திய நம் நாடு மக்கள் கட்சியின் தேசிய நிறுவன தலைவர் முன்னா பாஷா அவர்களை நம் கட்சியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். மற்றும் கட்சியின் துவக்க விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். நம் கட்சியில் முதல் முறையாக பேசுவதற்காக AR பாஸ்கர் அவர்களை சிறிது நேரம் கேட்டுள்ளது. அகில இந்திய நம் நாடு மக்கள் கட்சியின் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தேசிய நிறுவன தலைவர் ஐயா முன்னா பாஷா அவர்களுக்கும் பேரன்பிற்கும் பாசத்திற்குரிய மரியாதைக்குரிய தேசிய தலைவர் டெல்லி பாபு என்ற ஜெய்பாபு அவர்களுக்கும் மற்றும் தேசிய பொறுப்பில் உள்ள அனைவருக்கும், மாநில, மாவட்ட, ஒன்றிய, கிளைக்கழக, ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி மற்றும் மாநகராட்சி அனைத்து மகளிர் அணியினர் அனைவருக்கும் எனது அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நமது அகில இந்திய நம் நாடு மக்கள் கட்சி உருவாக்கப்பட்ட காரணம் என்னவென்றால், நமது தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கும் அனைத்து மாநிலத்திலும் இருக்கும் நமது உடன்பிறப்புகள், உறவுகள் அனைவரும் அனைத்தும் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு நமது அகில இந்திய நம் நாடு மக்கள் கட்சி உருவாக்கப்பட்டுள்ளது. இதனை அறிந்து நமது கட்சியில் பொறுப்பில் இருக்கும் அனைத்து பொறுப்பாளர்களும் நமது கட்சியை வலுப்படுத்தும் வகையில் அனைவரும் அவர்களுக்கு உரிய உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் நமது கிராமத்திலும் நகரத்திலும் வாழும்
மக்களை ஒன்றிணைத்து நமது கட்சி வலுப்பெறும் வகையில் அனைவரும் செயல்பட வேண்டும். அதாவது இது ஒரு தனிநபர் கட்சி அல்ல. இந்த அகில இந்திய நம் நாடு மக்கள் கட்சி என்பது நம் அனைவருக்கும் சொந்தமான ஒரு கட்சி என்பதை முதலில் மனதில் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் நமது மாவட்டமாக இருந்தாலும், ஒன்றியமாக இருந்தாலும், நகரமாக இருந்தாலும் நமது மக்கள் மேம்படும் வகையில் ஒவ்வொருவரும் அதற்கு தகுந்த ஆலோசனைகளை நம் மக்களுக்கு தெரிவித்து அவர்கள் வாழ்வாதாரம் முன்னேறும் வகையில் செயல்பட்டு அவர்களுக்கு எந்த ஒரு நல உதவிகள் செய்து நம்மால் முடிந்ததை இயன்றதை செய்வோம், இல்லாததற்கு என்ற தாரக மந்திரத்தோடு நாம் அனைவரும் செயல்பட்டு வந்தோம் என்றால் நம் மக்களின் வாழ்வாதாரமும் மேம்படும். அதேபோல் நமது கட்சியும் மேம்பட்டு மேலோங்கி வளரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, நமது கட்சியில் மட்டுமல்ல, பொதுவாகவே மக்களிடம் சில கருத்து வேறுபாடுகள் அதிகமாக உள்ளது. என்னவென்றால், அந்த கட்சியில் அப்படி இருக்கிறார்கள், இந்த கட்சியில் இப்படி இருக்கிறார்கள் என்று. நம் கட்சியில் நாம் என்ன செய்தோம், நமது கட்சிக்காக நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை அவரவர் உணர்ந்து செயல்பட வேண்டும். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் அந்தந்த மாவட்டத்தில் என்ன தொழில், என்ன செயல்முறை, விவசாயமா வேறு எதுவும் தொழிலாமா, இது மாதிரி ஒரு செயல்களை நம்மால் முடிந்த அளவுக்கு செய்தோம் என்றால் மாவட்டத்திற்கு மினிமம் 5000 முதல் 10,000 வரை மக்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க முடியும். அந்த வேலைவாய்ப்பு கொடுக்கும் வகையில் 10,000 நபர்களுக்கு நாம் வேலைவாய்ப்பு கொடுத்து பண்ணினோம் என்றால் ஒவ்வொரு குடும்பத்திலும் 4 உறுப்பினர் 5 உறுப்பினர் கம்பல்சரி நம் குடும்பத்தில் இருக்கிறார்கள். அப்படி பார்க்க போனோம் என்றால் 10,000 பேருக்கு நாம் வேலைவாய்ப்பு கொடுத்தோம் என்றால் நமது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 50,000 பேர் 60,000 பேர் நம் கட்சியில் உறுப்பினராகவோ உறவினர்களாகவோ இணைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதை கூடிய விரைவில் செயல்படுத்த வேண்டும் என்பது நமது கட்சி நிறுவனரின் கருத்து. அதை உங்கள் முன்னால் வைக்கிறேன். அதற்கு தகுந்தவாறு அனைவரும் செயல்படுங்கள். கூடிய விரைவில் நமது கட்சியும் ஆண்ட கட்சி, ஆளுகின்ற கட்சி, ஆளப்போகின்ற கட்சி இவர்களைப் போல் நமது கட்சியும் கூடிய விரைவில் சிறப்பான முறையில் செயல்பட்டு மேலோங்கி வரும் என தெரிவித்துக் கொண்டு வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். லதா அவர்கள் பேச மேடைக்கு அழைக்கிறோம். லதா, மேடைக்கு வாங்க. ஆலோசனை குழு கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் நம்மளுடைய தேசிய நிறுவன தலைவர் முன்னா பாஷா அவர்களுக்கும், தேசிய தலைவர் நிறுவன தலைவர் முன்னா பாஷா அவர்களுக்கும், தேசிய தலைவர் டில்லி பாபு அவர்களுக்கும் மற்றும் வந்திருக்கக்கூடிய தோழமை நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியையும் முதற்கண் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாஸ்கர் சார் சொன்னது போல எல்லோருமே ஒன்றுபட்டு செயல்பட்டால் நாம் என்ன செய்யலாம், விரைவில் வெற்றி இலக்கை அடையலாம். எல்லாருமே பார்த்தோம் இருந்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. அதற்கான முயற்சிகளை, தேடல்களை நம்ம ஒவ்வொருத்தரும் தேடிக்கொண்டே இருக்கணும். நிறைய உறுப்பினர்களை சேர்க்கணும். அங்கங்கே மாவட்ட பொதுக்கூட்டங்களை நடத்தணும், செயற்குழு கூட்டங்களை நடத்தணும், ஆலோசனை கூட்டங்களை நடத்தினால்தான் தெரிய வருமே ஒழிய நாமளாவே பொறுப்புகளை வாங்கி வச்சுட்டு வீட்டிலே இருந்தோம்னா யாருக்கும் தெரிய வராது. அதனால நிறைய பேர் அவங்களுடைய வேலைகளை செய்து வேகமாக, இன்னும் தேர்தல் நெருங்கி கொண்டே இருக்கிறது. அதனால நம்மளுடைய செயல்பாடுகள் அதிகமாக இருந்தால்தான் நம்ம என்ன செய்ய முடியும், வெற்றி இலக்கை நோக்கி போக முடியும். வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவர்களை தொடர்ந்து செல்வி அவர்களை பேச மேடைக்கு அழைக்கிறோம். செல்வி, வாங்க. தமிழ்நாடு மக்கள் கட்சியின் தேசிய தலைவர் நிறுவன தலைவர் பாசாவுக்கும் ஏனைய மாவட்டத்தைச் சேர்ந்த தலைவர், செயலாளர் போல அனைவருக்கும் காலை வணக்கத்துடன் எனது பதிவை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் அனைவருக்கும். கட்சியோட வளர்ச்சி தான் நமக்கு ஃபர்ஸ்ட் மெயின் பாயிண்ட்.
சகோதரி சொன்ன மாதிரி பொறுப்பு வாங்கி வீட்டில் இருந்தாலும் அவரை செயல்படணும் அப்படிங்கிறத என்னோட எண்ணம். அடுத்து நம்மளோட கட்சியும் அடுத்த கட்ட நடவடிக்கை யாரோட தொடர்பு வச்சுக்கலாம், அடுத்த கட்ட நடவடிக்கை எந்த கட்சியோட இணைந்து செயல்படலாம் அப்படிங்கிறது தலைமை என்ன முடிவு எடுக்கிறதோ அது மாதிரி தான் நம்ம செயல்படணும். தன்னிச்சையா யாரும் செயல்பட வேண்டாம். அந்தந்த மாவட்டத்தில் பொறுப்பாளர் 12,568 கிராம பஞ்சாயத்துகள் இருக்கு. ஒரு பஞ்சாயத்துக்கு ஒருத்தர் போட்டா கூட ஒரு மாவட்டத்துக்கு 1000 பேர் வர்றாங்க. இந்த கணக்கு பிரகாரம் அவரவர் தனியை வேலை செஞ்சோம்னா ஒரு மாவட்டத்துக்கு 1000 பேர் வர்றாங்க. மனதில் கொண்டு வருகின்ற தேர்தலில் தலைமை யார் கையில் இருந்தாங்களோ அவங்க வந்து போட்டியிட தயாராகவும் இருக்கணும். அதே தலைமை முதியவர்கள் இல்லாம இளைஞர் கையில கொடுத்து செயல்படுறது சிரிக்கிறாரு. அவங்க மாதிரி இளைஞர்கள் வெற்றி பெற அவர்களோட நம்ம இணைந்து வேலை செஞ்சோம்னாவே வெற்றிக்கணி நம்ம கையில் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொண்டு வாய்ப்புக்கு நன்றி. விடைபெறை நன்றி. வணக்கம். பகவதி பாலா இவர் யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா திரைப்பட இயக்குனர் மற்றும் நடிகர். அதாவது நார்மலா இருக்கிற ஒரு பர்சனோ இல்லைன்னா மத்தவங்க பேசுறதை விட திரைப்பட இயக்குனர் பேசுறது, ஏன்னா நம்மளோட லைஃப்ல என்னென்ன விஷயங்கள் நடக்குதோ அது என்ன இவங்க தோசைக்காரங்களா என்னன்னு நமக்கு தெரியாது. அதை அப்படியே வந்து படத்துல எடுத்துருவாங்க. அது ஒரு 6 மாதமோ இல்ல ஒரு வருடமோ கழிச்சு நம்ம பார்த்தா இது முன்னாடியே இந்த படத்துல வந்திருக்கே அப்படின்லாம் வந்துட்டு சொல்லக்கூடிய வகையில் இருக்கும். அந்த வகையை பார்க்க போனாக்கா நமது திரைப்பட இயக்குனர் மற்றும் நடிகர் பகவதி பாலா அவர்களை பேச அழைக்கிறோம். வெல்கம் சார். சபைக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது நிறைவு வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். நான் வந்து அரசியல் இதுதான் முறை இது வரைக்கும் நான் எந்த கட்சியும் சேர்ந்ததில்லை. ஏன்னா நான் வந்து எல்லாமே திரைப்படத்துறையிலேயே நான் வந்து அது சம்மந்தமாக படிச்சுட்டு அதுலேயே நான் கவர் பண்ணதுனால முழுக்க எனக்கு வந்து சினிமா தான் எதுவும் தெரியாது. ரெண்டாவது எங்களுடைய தாத்தா அவங்களாம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தவங்க. அப்போ அவங்க வந்து வீட்டில் எல்லாம் அரசியல் இருப்பாங்க. எனக்கு அந்த அரசியல் சேர்ந்து வந்ததில்லை. இதெல்லாம் வந்து நான் வந்து கேப்டன் விஜயகாந்த் கிட்ட அவங்கள்ட்ட தான் நான் வந்து உதவியாளராக இருந்தேன், அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்தேன். அவங்கள்ட்ட 10 வருஷம் கேப்டன் ஒர்க் பண்ணேன். ஸோ அவர் கட்சி ஆரம்பிக்கலாம் கூட போவோம் வருவேன் எல்லாம் பண்ணுவேன். ஆனால் அந்த கட்சி நான் எனக்கு கட்சியில் ஐடியா கிடையாது. ஸோ அவரும் சேர்க்கலன்னா சினிமாலே இருப்பேன் அப்படின்னாரு. ஸோ அதனால் வந்து நான் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன், நிறைய உதவி நிறைய பண்ணியிருக்கிறேன். நான் டைரக்ஷன்லேயும் இந்த 16 படம் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அரசியல் வந்து என்னோட நண்பர் பாபு அவர் தான் வந்து போன வாரம் வந்து சொல்லியிருந்தார், கட்சிக்கு வாங்க அரசியல் வாங்க படம் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் சொன்னேன் அரசியல் பெருசாக தெரியாது. ஸோ அதனால் இல்லை வாங்க பரவாயில்ல வாங்க அப்படின்னாங்க. சரி சொல்லிட்டு இன்றைக்கி தான் முதல்ல அரசியல் பேச்சு இன்றைக்கி தான் முதல்ல பேசுகிறேன். இது வரைக்கும் நான் பேசுனதில்லை இது வரைக்கும். ஸோ ஏன்னா ரெண்டாவது கட்சி விட்டு அதிகமாக தெரிஞ்சுன்னா பேசலாம். சினிமா பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய படங்கள் இசை விட்டுலா அப்புறம் வந்து ரிலீஸ் எல்லாத்துலேயும் பேசுவோம். சினிமா பற்றி நிறைய பேசலாம். இங்கே வந்து முழுக்க அரசியல் பேசணும். ஏன்னா இது வந்து அரசியலுக்கான மேடை. ஸோ அரசியல் வந்து இப்போ நம்ம வந்து இந்த கட்சியை வந்து எனக்கு நேரத்துக்கு முந்தா நாள் வந்து தலைவர் அவர்கள் வந்தாங்க. ஸோ வந்து சேர சொன்னாங்க. அப்போ இது ஃபுல்லாகவே பாப்போட கேட்டதுக்கப்புறம் சில ட்ராவல் பண்ணலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி தான் வந்திருக்கிறேன். இதில் வந்து தேசிய நிறுவன தலைவர் முன்னா பாஷா அவர்களுக்கும், தேசிய தலைவர் ஜெய்பாபா அவர்களுக்கும், தேசிய பொருளாளர் மும்தாஜ் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்து நிர்வாகி அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் உங்களுடைய அதாவது உங்கள் எல்லாரும் பேச்சு கேட்டால் தான் நாங்கள் வந்து பேச ஈஸியாக இருந்திருக்கோம். ஏன்னா அரசியலுக்கு முன்னாடி நான் வந்து எந்த ஒரு மீட்டிங் போனதில்லை. அதாவது நிறையா அரசியல் கட்சிகள் மீட்டிங்லாம் போடுவாங்க. அப்போ இருந்து சின்ன வயசுல நான் போனது கிடையாது. ஏன்னா எனக்கு என்னுடைய விருப்பம் எல்லாமே சினிமா. ஸோ இந்த மோகத்திலே போய் நான் வந்து அரசியல் வச்சு நான் படம் பண்ணியிருக்கிறேன். நான் டைரக்ஷன்லேயே அரசியல் வச்சு 2-3 படம் பண்ணியிருக்கிறேன். ஸோ அப்போ என்னன்னா நான் சில அரசியல்வாதிகிட்ட கேட்பேன் எப்படி பண்ணலான்ட்டு. ஸோ அதை வந்து நான் வந்து என்னென்னா காமெடியாகவே நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறேன் இந்த அரசியலை வச்சு. ஸோ இப்போ சார் பேசுகிற மாதிரி அதாவது நாம் வந்து நிறைய உறுப்பினர் சேர்க்கணும். மெயின் வந்து எந்த ஒரு அமைப்பும் உறுப்பினர் இல்லாமல் மூவ் ஆகாது. என்னதான் நம்ம நிர்வாகிகள் இருந்தாலும் உறுப்பினர்கள் மினிமம் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் மினிமம் வந்து ஒரு 100-200 நண்பர்கள் இருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து உறுப்பினர்களையே சேர்த்தீங்கன்னா நம்ம கட்சி அது ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துடும். ஸோ நம்ம வந்து எப்படின்னா இப்போ என்கிட்ட வந்து நான் வந்து கிட்டத்தட்ட நான் வந்து இது வரைக்கும் ஒரு 600-700 புதுமுகங்களை அறிமுகப்படுத்திக்கிறேன் படத்தில். ஸோ எனக்கு தமிழ்நாடு முழுவதுமே நாங்கள் வந்து சினிமா சம்மந்தப்பட்ட ஒரு சங்கம் வச்சுருக்கிறேன். அந்த சங்கம் வந்து நடிகர் பாதுகாப்பு சங்கம் இருக்குது. அந்த சங்கம் வந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்காங்க. கிட்டத்தட்ட 3000 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க அதில். ஸோ அதான் பாபு சொன்னார். ஸோ எல்லாருக்கும் பேசி இந்த சங்கத்துக்கு நான் நம்மளுடைய கட்சி கொண்டு வரேன் அப்படின்னு இருக்கிறேன். என்கிட்ட இருக்கிற எல்லாமே வந்து சினிமா சம்மந்தப்பட்ட ஆட்கள் தான் நிறையா இருப்பாங்க. அது இல்லாமல்
நான் ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருக்கிறேன். வீர தலைமுறை அப்படின்னு பத்திரிகை, மந்த்லி பத்திரிகை நடத்திட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 10 வருஷமா நடத்திட்டு இருக்கிறேன். ஸோ அது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து அந்த பத்திரிகை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த பத்திரிகையில் நான் செய்தியில் கொண்டு ஆரம்பிச்சிருக்கேன். நான் என்னன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து உறுப்பினர்களையும் நான் இதில் வந்து இனிமேல் ஃபார்ம் வாங்கி இனிமேல் தான் சேர்க்க போகிறேன். ஸோ அடுத்த மீட்டிங் இதேமாரி நெக்ஸ்ட் ஒரு மீட்டிங்கில் கண்டிப்பாக வந்து முழுக்க நம்முடைய கட்சியை பற்றி நான் ஃபுல்லாக பேசுகிறேன், அரசியல் பற்றி ஃபுல்லாக பேசுகிறேன். ஏன்னா எப்போதுமே ஒரு இதில் வந்து நான் வந்து அவ்வளோ ஈஸியாக இறங்கிட்டேன்னா அது ஃபுல்லாக கற்றுக்கிட்டு தான் நான் வந்து அதை ஸ்டெப் எடுத்து வைப்பேன். ஸோ இந்த அரசியலை வந்து நான் இன்றைக்கி வந்து நார்மலாக பார்க்க தான் வந்தேன். ஸோ எப்படி பண்ணுறாங்க, எதே மாதிரி பண்ணுறாங்கன்னு பார்க்க தான் வந்தேன். சரி, டக்குன்னு பேச சொல்லிட்டாங்கனால இது அரசியல் பற்றி என்ன பேச தெரியல. அடுத்த மீட்டிங்கில் வந்து நிச்சயமாக கட்சியை பற்றி நான் வந்து பேசுகிறேன். அதுக்குள்ளேயும் நம்ம கட்சியை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிடுறேன். ஆனால் நாளையிலேருந்து நான் வந்து மெம்பர்ஸ் சேர்த்து விட்டுட்டே இருப்பேன். இது வந்து இப்போ வந்து சென்னையிலேயே பார்த்தீங்கன்னா என்னுடைய அமைப்பில் வந்து ஒரு 1000 பேர் இருக்கிறாங்க. என்னுடைய ஆடியோ ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிராண்டாக இருக்கும். ஒரு மாநாடு நடக்கிற மாதிரி இருக்கும். என்னோட ஒவ்வொரு படம் ஆடியோ ஃபங்க்ஷனும் கிராண்டாக மாநாடு நடக்கிற மாதிரி இருக்கும். வந்து தேட்டர்ஸும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் தான். எனக்கு எல்லாமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. நமக்கு வந்து என்னை பொறுத்தவரை எல்லா கட்சியுமே எனக்கு வந்து நண்பர்கள் இருக்காங்க. அது டிஎம்கே இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, பிஜேபி இருந்தாலும் சரி. ஏன்னா எல்லா தலைவர் நிர்வாகி பெரிய ஆளுநர் எல்லாரையும் பேசிக்கிட்டு இருப்பேன், பழகிட்டு இருப்பேன் நம்ம டேரக்டர் முறையில். ஸோ அதனால வந்து ஏன்ட்ட அவங்க வச்சு கொஞ்சம் தான் தெரியும், ரொம்ப தெரியாது. இப்போ வந்து வாகி சந்திர சார் அவங்க வந்து எனக்கு என்னோட படங்கள் எல்லா படம் நடிப்பார், அப்பா மாதிரி. ஸோ அவங்க வந்து இப்போ டிஎம்கேல வந்து ஒரு பொறுப்பில் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட சில விஷயம் தெரிஞ்சுக்குவேன். ராதாரவி ஐயா என்னோட படம் ஃபுல்லாக நடிப்பாங்க. அப்புறம் நாசர் சார். ஸோ இவங்கெல்லாம் ஒவ்வொரு கட்சியில் இருப்பாங்க. ஸோ அதில் இருக்கும்போது நான் இந்த கட்சியில் வரைக்கும் உறுப்பினர் கார்டு வாங்கினதே கிடையாது. ஸோ இதில் தான் முதல் உறுப்பினர் கார்டு வாங்குறதுக்காக வந்து பாபு சொல்லியிருக்கிறேன். ஸோ நாளையிலேருந்து என்னோட பணியை வந்து நான் ஆளுக்கு சேர்த்துக்கிட்டு அடுத்த மீட்டிங்கில் தெளிவாக பேசுகிறேன். தேங்க்யூ, நன்றி. அகில இந்திய நம் நாடு மக்கள் கட்சி அன்பான என் சொந்தங்களுக்கு அன்பான என் முதல் வணக்கத்தை தெரியப்படுத்துகிறது. மதிப்புக்குரிய பத்திரிகையாளர்கள் நண்பர்களுக்கும், தொலைக்காட்சியாளர்கள் நண்பர்களுக்கும், மற்ற வழக்கறிஞர் அணிகளுக்கும், காவல்துறை அணிகளுக்கும், துப்புரவு பணியாளர்களுக்கும், மற்ற சமூக ஆதரவாளர்கள் இளைஞர் அணிகளுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். அகில இந்திய நம் நாடு மக்கள் கட்சி சுமார் 1997ஆம் ஆண்டு பேர் சூட்டு விழா வைக்கப்பட்டுள்ளன. அன்று வரை இன்று வரை சிறப்பான முறையில் சாதி, மத, மொழி, இனம் பாராமல் நம் எல்லோரும் ஒரே சமம் நினைத்து செயல்பட்டு கொண்டு இருக்கின்றன. அந்த அடிப்படையில் இப்பொழுது தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் கேரளா மாநிலம், தெலுங்கானா மாநிலம், ஆந்திரா மாநிலம், கர்நாடகா மாநிலம், இது போல ஒரு டெல்லி தலைநகரம், இது போல ஒரு கிளைகள் என்பது உருவாக்கி கொண்டு இருக்கின்றன. அந்த செயல்பாட்டில் இப்பொழுது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 2026ஆம் ஆண்டு மிக சிறப்பான முறையில் செயல்படுவதற்கு அகில இந்திய நம் நாடு மக்கள் கட்சி முன்வருகின்றன. அந்த அடிப்படையில் இப்பொழுது இந்த கூட்டம் செயல்பாடு ஏற்பாடு செய்திருந்த காரணம், நோக்கம் என்ன என்றால், தமிழ்நாடு மாநில தலைவர் இல்லாத காரணத்தால் இப்பொழுது புதிதாக ஒரு மாநில தலைவர் தேர்வு செய்வதற்கு தான் இந்த நிகழ்ச்சி நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கோம். அந்த அடிப்படையில் மிக சிறப்பான முறையில் 600 பேருக்கு மேல வருவதாக உறுதிமொழி சொல்லியிருந்தார்கள். அவரால் வர முடியாத காரணத்தால் முன்னாள் நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் வராத காரணங்கள், சில பேர்கள் வந்து சபரிமலைக்கு மாலை போட்டிருக்க காரணத்தால் அவர்களாலேயும் வர முடியாத சூழ்நிலைகள். யாரும் இதெல்லாம் வந்து தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். என்னிடம் தேசிய தலைவரிடம் தனிப்பட்ட முறையில் தொலைபேசி மூலியமாக சில கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டார்கள். அந்த அடிப்படையில் இப்பொழுது வந்திருக்கிறவர்கள் 50 பேர் இருந்தாலும் 50,000 பேர் நினைத்து எல்லோரும் சிறப்பான முறையில் செயல்பட வேண்டும். இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு இன்னைக்கு நடக்கிற இந்த நிகழ்ச்சி வந்து மாநில தலைவராக தேர்ந்து எடுத்து ஒரு வழிநடத்தில் நம்ம பொறுப்பாளர் அனைவரும் செயல்பட வேண்டும். ஏழ்வு தாழ்வு பார்க்காமல், பணக்காரன் ஏழை பார்க்காமல், ஜாதி மதம் பார்க்காமல் எல்லோரும் ஒரே ஒற்றுமையா, நிறுவன தலைவர் முன்னா பாஷாக்கும், தேசிய தலைவர் டில்லி பாபு என்ற ஜெய் பாபுக்கு எந்த ஆளுக்கு நீங்க முதலிடம் கொடுத்தீங்களோ அதே போல் மாநில தலைவருக்கு நீங்கள் இந்த மரியாதை செலுத்த வேண்டும். அவர் சொல்படி நீங்கள் செயல்பட வேண்டும். ஏனென்றால் இன்று முதல் இந்த நிமிடத்தில் மாநில தலைவர் அறிக்கை கொடுத்ததுக்கு பின் எங்கள் தொலைபேசி நம்பர் துண்டிக்கப்படும். காரணம், நாங்கள் வேற மாநிலத்திற்கு செல்வதாக நாங்கள் ஏற்பாடு செய்திருக்க காரணத்தால இது ஒரு நிபந்தனை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம்.
தலைவராக அறிவிக்கப்படுகிறார் திரு எஸ் ராஜரிஷி குருதேவ் அவர்கள். இவர் கரண்டா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா தங்க தலைவி என்ற படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார். இவரை அன்புடன் இயக்கிக் கொண்டிருக்கிறார். இவரை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். திரு ராஜரிஷி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வெல்கம் சார். அகில இந்திய நம் நாடு மக்கள் கட்சிக்கு பொதுக்குழு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் இது ஒரு மக்கள் சந்திப்போ ஒரு மாநாடோ கிடையாது, எல்லாமே ஒரு சொந்த உறவுகள் தான். செல்ஃப் என் பேர் ராஜரிஷி, சொந்த ஒரு தேனி. நான் இப்போ திரைப்பட இயக்குநராக இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காலேஜ் படிக்கும்போது எஸ்எஃப்ஐயோட தேனி மாவட்ட செக்ரட்டரி. செகண்ட் டைபி கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்து கொஞ்சம் அரசியல் பயணங்கள்லாம் இருந்திருக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப இருக்க அரசியல் எப்படி இருக்குன்னா அப்ப எங்களால கணிக்க முடியும். எப்படின்னா அரசியல் சினிமாவை பேஸ் பண்ணி போடுறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய விஜய் சார் இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், மற்ற மாநிலங்கள் இருக்கட்டும், எல்லாருமே சினிமாவை பேஸ் பண்ணி அரசியல் நகர்வை நாங்க அப்பயே பார்த்துட்டோம். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க ஒரு கணிச்சோம். அதனால அன்னைக்கு காலகட்டத்துல நாங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சு, நாங்க ஒரு மாநாடு ஆரம்பிச்சு, மக்களுக்காக போராடி எல்லாம் கொண்டு போறதை காட்டிலேயே ஒரு 2 படம் 3 படம் எடுத்தாவே நல்லா பப்ளிசிட்டி ஆகி கட்சியை வளர்த்துக்கலாம்னு ஒரு எண்ணங்கள் அதுக்கே தோணுச்சு. அதனாலதான் இருக்க படங்கள்லாம் கொஞ்சம் வேஸ்ட் ஆக்காம அப்படியே ஒரு படம் பண்ணி அப்படியே ஒரு சினிமாவில் வந்துட்டோம். 4-5 வருஷமா தற்செயலாக நான் எந்த அரசியல்லையும் அதிகமாக ஈடுபாடு பண்ணல. எந்த ஒரு அஜய் சாந்தி மீட்டிங்கும் பேசவும் இல்லை. ஃபுல்லாகவே சினிமா தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சினிமா தான். இப்போ நான் அவன் தான் சொல்லிட்டு ஒரு படம் முடிச்சுட்டு, செகண்ட் சென்னைக்கு 1 வருஷம் தான் ஆச்சு. வந்தோடனே தங்க தலைவின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மீனா வச்சு படம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போதான் ஜெயபாபு சார் இன்ட்ரோ ஆனாரு. நல்ல மனுஷன், நல்லா பேசினாங்க. எனக்கு எண்ணங்கள் இருக்கு. என்னதான் படம் பண்ணாலும், என்னதான் மக்களோட மகளா வந்தாலும் நம்மளோட எண்ணங்கள் என்ன, அரசியல் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. சின்ன வயசுல இருந்து அரசியல் 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 மட்டும்தான். மக்களுக்கு சேவை செய்யணும், எல்லாமே அந்த எண்ணங்களோட வந்ததுதான். இப்ப ஜெயபாபு அண்ணன் சொன்னதும் நான் நினைக்கிறதும் இப்ப கொஞ்சம் கரெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அந்த எண்ணங்கள் அடிப்படையில தான் அரசியல்ல சரி சரிட்டு மீண்டும் ஒரு 4-5 வருஷம் கழிச்சு நம்ம அரசியல்ல பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்துச்சு. அந்த வகையில ஜெயபாபு அண்ணன் மீட் பண்ணாங்க, பேசினாங்க, நல்லா பழக்கமாயிடுச்சு. கட்சியை பத்தி எல்லாம் பேசினாங்க. கட்சியெல்லாம் ஓகே தான். கட்சி ஒரு பாரம்பரியம் 30 வருஷ கட்சி, ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா வளர்ச்சி அது வளர்ச்சி இல்லாத காரணம் நிறைய காரணம் இருக்கும். வளர்ச்சி அடையல அப்படின்னா கட்சி வேலை செய்யலன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் கட்சி வேலை செய்யலன்னு அர்த்தம். அதான் ஃபர்ஸ்ட். சரி நம்ம பேசலாம் சொல்லிட்டு நான் நீங்க ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்திருக்கேன். பார்த்தேன், பரவாயில்ல, ஓகே தான். என்னை நம்பி ஜெயபாபு சாரும் தேசிய நிறுவன தலைவர் முனாபாஸ் அவர்களும் மாநில தலைவர் போஸ்டிங் வழங்கியதுக்கு மிக்க நன்றி. ஃபர்ஸ்ட் என்னதான் 30 வருஷ கட்சியா இருந்தாலும் எனக்கு இன்னைக்கு கை குழந்தைதான். நானும் இதுக்கு முன்னாடி 30 வருஷங்கள் ஒர்க் பண்ண அரசியல் நிர்வாகி இருப்பாங்களே, அவங்களும் சேர்ந்து எப்படி கட்சியை வளர்க்கறது தான் இருக்கு. நான் இப்ப பாக்குறது நான் ஒரு பெரிய மாநாடு வச்சு ஒரு கட்சியில ஜாயின் பண்ண அவசியம் இல்லை. என்னைய பொறுத்த வரைக்கும் 50 மாவட்டங்கள்ல 50 பேர் இருந்தாலும் போதும். ஒரு கட்சி எப்படி ரன் பண்ணணும், எப்படி வளர்க்கலாம், அந்த கட்சியை எப்படி கொண்டு போகணுன்றது விதிமுறை ஃபுல்லா தெரியும். செகண்ட் சினிமால இருந்தா என்ன பண்ணும், என்ன நடக்குன்னு இன்னைக்கு மக்களுக்கு நல்லா தெரியும். மேடம் சொன்னாங்க, சினிமாவை தான் அடுத்த கட்டம் வாழ்க்கைக்கும் சரி எல்லாத்துக்குமே கொண்டு போறதா இருக்கு. அந்த வகையில நாங்கள் சினிமால இருக்கிறோம். செகண்ட் அண்ணன் பாபதி சொன்னாரு, பெரிய ஆள்கிட்ட கொஞ்சம் டச்ல இருக்கோம். ஃபர்ஸ்ட் நான் இன்னைக்கு நீங்க கட்சியில ஜாயின் பண்ணி நான் கட்சியை வளர்க்கணும்னு தான் என்னோட ஃபர்ஸ்ட் நோக்கமே. ஆனா நம்மளுக்கு இப்ப என்ன இருக்குன்னா 2026 சட்டமன்ற எலெக்ஷன் இருக்கு. இன்னும் 3 மாசம் 4 மாசம்ன்ற அந்த வேலை தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம கட்சி வளர்க்கலாம். கட்சி வளர்க்கறது விதிப்பு நிறைய இருக்கு. பாஸ்கர் சொன்னாரு, கட்சி வளரணும்னா மக்கள் வளர்றது 2% இல்லை, கட்சியில இருக்க மெம்பர் வளரணும். ஃபர்ஸ்ட் கட்சியோட மாவட்டம் வளரணும். கட்சியோட மாவட்டம் வளரணும்னா மாவட்ட செயலாளர் தலைவர் வளரணும்.
அந்த பேஸ் பண்ணி தான் அவர் பேசினாரு. கரெக்ட். ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ற, உன் தொழில் என்ன, நீ என்ன சேவை செய்யணும், நீ எப்படி வளரணும், அதுக்கப்புறம் தான் வந்து மக்களை போய் சந்திக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க நம்மளா வராம மக்களை சந்திச்சோ இல்ல மக்கள், ஏன்னா இன்னைக்கு எப்படின்னா மக்கள்லாம் யார் நம்மளுக்கு செய்வா, யார் நம்மளுக்கு சேவை செய்வா, இவர் பின்னாடி போனா கரெக்டா இருக்குமா தான் பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட். அந்த வகையில வந்து நம்ம தகுதியான இருக்கணும். ஸோ அண்ணன் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இருக்க தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஃபர்ஸ்ட் நம்மளோட நடவடிக்கை தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்ட செயலாளர் மாவட்ட தலைவரும் கூப்பிட்டு, இல்லாததுக்கு அப்படியே டக்குன்னு சேர்த்து ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு அவங்களெல்லாம் ஃபர்ஸ்ட் என்னென்ன தொழில் பண்றாங்க, என்ன செய்யலாம், அடுத்து அவங்களை எப்படி வளர்ச்சி நோக்கி கொண்டு போகலாம்னு சொல்லிட்டு அவங்கள வளர்த்து விட்டுட்டு தான் மக்களை சந்திக்கணும். அந்த வகையில நம்ம ஃபர்ஸ்டா இருப்போம். அண்ணனோட வழிமுறைலாம் என்னென்ன தொழில் பண்றாங்க அது பேஸ் பண்ணி அப்படியே நம்மளுக்கு ஒரு ஐடி டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணிடுவோம். இது இல்லை எப்படின்னா ஒரு 4-5 மாசம் கழிச்சு போகலாம். இல்லை நிறைய ஒரு ப்ராசஸ் இருக்கு. இப்போ வந்து நம்மளுக்கு சட்டமன்ற தேர்தல் வருது. சட்டமன்ற தேர்தல் வந்தால் கட்சியை வளரக்கூடாதா அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி நினைக்கலாம். ஆனா வந்து மக்களை பொறுத்த வரைக்கும் யாரோ ஒரு முதல்வர் வராருன்னு தான் நினைப்பாங்க. நம்ம ஒரு பொலிட்டிக்கல்ல எல்லா கட்சியா எல்லா ஒரு அரசியல் இருக்கும் போது நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, ஒவ்வொரு சட்டமன்ற தலைவர் ஒவ்வொரு அடுத்து நம்மளை ஆள போறோம் வந்து முதலமைச்சர் இதெல்லாம் யாரு, அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க மூலியமா நம்ம இப்ப வந்து நம்ம வந்து முதலமைச்சர் ஆகிட்டு நம்ம எம்எல்ஏ ஆகுறதெல்லாம் இப்ப இருக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை, கொஞ்சம் சாத்தியம் இல்லை. இப்போ நம்ம அடுத்தவங்களை அவங்கள சார்ந்துதான் இருக்கிற மாதிரி ஒரு காலகட்டம் இருக்கு. ஸோ அவங்களுக்கு நம்ம இப்ப என்ன பண்ணணும்னா, அவங்கள சார்ந்து போறதுக்கு என்னமோ அதை நம்ம ஐடியா பண்ணணும். ஃபர்ஸ்ட் முதலமைச்சர் யாரு அப்படின்றது அவங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுனா, முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கலாம். பிளஸ் வந்து முதலமைச்சர் கூட இருக்க பயணம் பண்ணலாம். உங்க தொகுதியோட எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கலாம். பிளஸ் உங்க தொகுதி எம்எல்ஏ கூட டிராவல் பண்ணலாம். நீங்க எம்எல்ஏ ஆகணும் முக்கியம் இல்லை, எம்எல்ஏ கூட டிராவல் பண்ணாவே போதும், அந்த தொகுதி வளர்ச்சி அடையும். தம்பி உடையான் படைக்கஞ்சன் மாதிரி நம்ம யாருன்ற முக்கியம், நம்ம கூட யார் இருக்கான் அதை அந்த பேஸ் பண்ணி சட்டமன்ற தேர்தலுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க் பண்ணுவோம். கட்சி வந்து கண்டிப்பா வந்து எலெக்ஷன் முடிஞ்ச அடுத்த மாசம் ஒரு பெரிய மீட்டிங் பண்ணி எல்லா மாவட்ட செயலர் மாவட்டத்தில் இன்னைக்கு எப்படி வேணா இருக்கலாம், எல்லா மாவட்ட செயலரும் கூப்பிட்டு கட்சி எப்படி வளர்ச்சி பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்த 2 வருஷம் எம்பி எலெக்ஷன்ல தனியா நிற்கிற அளவுக்கு நான் வந்து கொண்டு வந்துடுறேன். இது வந்து ஒரு கண்டிப்பா ஒரு அசன்ஸ் சார் நான் உங்களுக்கு எல்லாமே. ஃபர்ஸ்ட் இந்த எலெக்ஷன்ல நம்ம வேலை செய்யறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு நிறைய நினைக்கலாம். ஆனா நம்மளோட எண்ணங்கள் எப்படி இருக்கணும்னா, இந்த எலெக்ஷனுக்கு சொல்றேன், ஒரு மாநில தலைவராக சொல்றேன், நம்ம வந்து இந்த எலெக்ஷனுக்கு நம்ம எண்ணங்களை எப்படி வச்சு நாங்க கொண்டு போறோம் அப்படின்னா, ஒரு சிஎம் ஒரு எம்எல்ஏ இவங்களை சார்ந்து நம்ம கட்சியோட மக்களையும் நிர்வாகிகளும் பயணிக்க வர்றோம். ஃபர்ஸ்ட் பயணிச்சு ஃபுல்லா வந்து மக்களுக்காக எப்படி சேவை செய்யலாம் அப்படின்ற ஃபுல்லா ஒரு ஃபார்மேட் எடுத்துருவோம் நம்ம. அதனால அடுத்த மாசம் இந்த மாசம் வர ஜனவரி வந்து எல்லாத்தையும் வர வைக்கிறோம். யாரு கூட கூட்டணி போடலாம், கூட்டணி கிடையாது, யாரு கூட நிக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கலாம். நினைச்சு எல்லாத்தையும் வரவங்களை ஃபுல்லா ஆர்கனைசேஷன் பண்ணி யாருக்கு என்னன்னு கேட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்க இருக்கிறவங்க சென்னையில இருக்க நிர்வாகி ஃபுல்லாமே இருக்க தலைமை போஸ்ட் சிஎம் போஸ்ட் யாராவது நிக்கிறாங்களோ அவங்கள ஃபுல்லா வந்து ஒரு லிஸ்ட் எடுத்து அவங்க பக்கத்துல பேச முயற்சி பண்றோம். ஃபுல்லா ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. இங்க இருக்கவங்க ஃபுல்லா வந்து எல்லா சீஃப் மினிஸ்டர் போயிட்டு முதலமைச்சர் கேண்டிடேட் யார் எந்த கட்சியில இருந்து வராங்களோ அவங்கள ஃபுல்லா வந்து நெருங்கி பேசுறோம். எப்படி நம்மளுக்கு க்ளோஸா பண்றாங்களா, நம்ம கட்சி வளர்ச்சிக்கு பண்ணுவோம், நம்ம கட்சி மூலியமா மக்களுக்கு ஏதாவது பண்ணுவாங்களா, நம்மளை சார்ந்து ஏதாவது ஒர்க் பண்ணுவாங்களா, நம்மளுக்கு மரியாதை தராங்களா, எல்லாமே நம்ம பார்க்கலாம். பார்த்து நாங்களும் அனலைஸ் பண்ணி வைக்கிறோம். மக்களோட எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு எல்லாத்தையும் பேசுவோம். அவங்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்ப்போம். அப்படி சார்ந்து வர்ற எலெக்ஷன்ல எந்த கட்சி நம்ம நினைச்சு நம்ம வந்து சப்போர்ட் பண்றோமோ அன்னைக்கே நம்ம வர்ற அன்னைக்கே வந்து ஒரு நல்ல நாள் பார்த்து சென்னை பிரஸ் கிளப்ல போயிட்டு ஒரு 40-50 பேர் போய் நம்ம அறிவிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 40 பேர் நம்ம என்ன பண்றோமோ அதை சொல்லிடலாம். நம்ம நினைச்சா இன்னைக்கு சிஎம் மாத்திடலாம், சிஎம் உருவாக்கிடலாம்னு சொல்ல வரல. ஆனா நம்மளும் நினைச்சா அவங்க சார்ந்து போகலாம். அவங்களுக்கு ஒரு சிஎம்கா இருக்கட்டும், ஒரு எம்எல்ஏ இருக்கட்டும், நம்ம ஒர்க் பண்றோன்றது அவங்களுக்கு காமிச்சாவே போகுது. நல்லா இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு நல்லா ஒரு 100 பேர் போனாவே மரியாதை தருவான். இன்னைக்கு அந்த அளவுக்கு இருக்குது. இதே சொல்றேன், 4-5 வருஷம் கழிச்சு கட்சிக்கு கண்டிப்பா எல்லாமே தொங்கு சப்ப மாதிரி தான் இன்னைக்கு போயிட்டு, இன்னும் 4 வருஷம் கழிச்சு அப்படித்தான் போகும். கண்டிப்பா சொல்றேன், கட்சி வளரும். ஒரு தனி மெஜாரிட்டியோ இல்லை ஃபுல்லா பெரிய கட்சியோ நம்ம இப்படியே போயிடலாமோன்ற எண்ணங்கள்லாம் வராது, கண்டிப்பா வராது. நம்ம வந்து நம்ம கட்சியை வளர்த்து அடுத்து நம்ம மக்களுக்கு என்ன செய்யணுமோ கண்டிப்பா செய்யலாம். அதுல வந்து மாற்ற கருத்துல நான் நம்புறேன். கண்டிப்பா அந்த வகையில ஜனவரி வந்து ஃபர்ஸ்ட் வீக் வந்து எல்லாத்தையும் வர சொல்லி
கூட்டணி கிடையாது. நம்ம சார்ந்து வந்து நம்ம எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்றோம், அவங்களுக்குள்ள எப்படி அனுமதி பண்றோம், எப்படி ஒர்க் பண்றோம், எல்லா சட்டமன்றத்துக்கு நம்ம எப்படி ஆள் அனுப்புறோம், எல்லா சட்டமன்ற தொகுதிகளுக்கும் நம்ம தேர்தல் பொதுக்குழு, சட்டமன்ற குழு வச்சு அது மூலியமா நம்ம எப்படி வந்து அவங்கள எம்எல்ஏக்கு வந்து நம்ம எப்படி வந்து கட்சியை வந்து அவங்க நமக்கு அந்த சட்டமன்ற தொகுதிக்கு நம்ம எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம பேசிடலாம். நம்ம அதில் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து கட்சியோட வளர்ச்சி என்னமோ அது நம்ம எலெக்ஷன் முடிஞ்சு பார்த்துக்கலாம். இந்த எலெக்ஷனு கண்டிப்பா சொல்றேன், சட்டமன்ற தொகுதி எலெக்ஷன்ல எல்லா தொகுதியிலையும் மேக்சிமம் விசிட்டிங் கார்டு ஜெயிக்கிற கட்சிக்கா இருக்கட்டும், ஜெயிக்கிற கட்சியோ தோகிற கட்சியோ சட்டமன்ற தொகுதியில அந்தந்த வேட்பாளர் ஜெயிச்சாலும் சரி இல்ல மெஜாரிட்டில வந்தாலும் சரி சொன்னா கேட்டுக்குருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு லிங்க் கொண்டு போயிடலாம். அடுத்து 6 மாசம் கழிச்சு 8 மாசம் கழிச்சு நம்ம உள்ளாட்சி தேர்தல் கண்டிப்பா வந்துடும். அந்த எலெக்ஷனை டார்கெட் பண்ணி தான் இப்போ நம்ம சட்டமன்ற எலெக்ஷனை நம்ம வந்து வேலை செய்ய போறோம். நம்ம எப்படி வேலை செய்யறோமோ, நம்ம எந்த கட்சி சேர்ந்து வேலை பார்க்குறோமோ அவங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன், நம்ம கட்சியில வந்து எல்லா மாவட்டத்தில் ஏதாவது ஒரு போஸ்டிங்ல இருக்கணும். கண்டிப்பா ஏதாவது ஒரு போஸ்டிங், ஒரு ஒன்றிய செயலரோ ஒரு மாவட்ட செயலரோ ஏதாவது ஒரு கொண்டு போயிருக்கணும். நம்ம பொருளாதார ரீதியாகவும் சரி பொலிட்டிக்கல் ரீதியாகவும் சரி நம்ம ஒரு போஸ்டிங் வாங்குறதுக்கு என்னமோ அதை வந்து நம்ம வந்து பண்ணி கொடுப்போம். கண்டிப்பா ஒரு 30 சீட்டு 20 சீட்டு உள்ளாட்சி தேர்தலில் ஒன்றியத்துக்கோ மாவட்ட கவுன்சிலுக்கோ கண்டிப்பா கேட்போம். அது நம்ம எப்படி ஒர்க் பண்றதை பொறுத்து இருக்கு. நம்ம எப்படி நம்ம எந்த கட்சிக்கு ஒர்க் பண்றோம், எப்படி ஒர்க் பண்றோம்னு இருக்கு. முடிஞ்ச அளவு எனக்கு இந்த கட்சியில இருக்கவங்கலாம் தெரியாது அவ்வளவா. நான் இன்னையிலேருந்து நான் ஜெயபாபு சார்கிட்ட கான்டாக்ட் ஃபுல்லாக வாங்குறோம். முடிஞ்ச அளவு பேச பார்க்குறோம், பேசி எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி பேசுகிறோம். அவங்களாம் எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த எலெக்ஷனில் வேலை செய்வோம். நம்மளுக்கு எனக்கு ஒரு நல்ல வேலை அது. ஏன்னா எலெக்ஷன் டயத்தில் வந்து எல்லாரும் நல்லா கொஞ்சம் ஒர்க் பண்ணுவாங்க, எல்லா அரசியல்வாதிகளுமே கொஞ்சம் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த வகையில் வந்து நம்ம கட்சிக்காரங்க ஃபுல்லாக எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்களோட அரசியல் நாலேஜ் எப்படி இருக்குது, அவங்க ஃபுல்லாக எப்படி வேலை செய்கிறாங்க எல்லாம் ஃபுல்லாக எனக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே இருக்கவங்களை ஃபுல்லாக தேர்தல் குழு ஒன்று ஒரு 10 பேர் அடுத்த மாதம் அவனை அறிவிச்சு செலக்ட் பண்ணி விட்டுருவோம். செலக்ட் பண்ணிவிட்டு அது மூலிமா ஒர்க் பண்ணுவோம். எப்படி யார் என்ன ஒர்க் பண்ணுறாங்க பார்த்துக்கிட்டு முடிஞ்ச அளவு மாவட்ட செயலர் தான் அடுத்து ஒன்றிய கவுன்சிலர் ஒரு இலவச நோக்கி போவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம எம்பி எலெக்ஷன் பார்த்து போவோம். கட்சியை வந்து வளர்க்கறதுக்கு பெரிய பெரிய ஆளுகள்லாம் இருக்கணும். மற்றபடி பெரிய ஒரு 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் இருக்கணும் அவசியம் இல்லை. நம்மளால முடிஞ்சா என்ன செய்யலாமோ அதை செய்யலாம். ஒருத்தர்னால முடிஞ்சாலும் அரசியல் பண்ணலாம், 10 பேர் முடிஞ்சாலும் அரசியல் பண்ணலாம். இன்னைக்கு வந்து நரேந்திர மோடிக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்கோ அதே மாதிரி டெல்லியில அண்ணா சாரன்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு செல்வாக்கு இருக்கு. அவர் கட்சி ஆரம்பிக்கல எதுவும் செய்யறது. ஆனா அண்ணா சார் பேரை கேட்டா டெல்லியே ஆதரவு. இதே சென்னையில டிராபிக் ராமசாமின்னு ஒருத்தர் இருக்காரு, அது எந்த கட்சி இல்லை, ஒரே ஒரு ஆள் தான். அவர் நினைச்சா என்ன வேணா பண்ணுவாரு. அந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒருத்தர் இருக்குது. நம்ம இந்த கட்சியில் தான் இருக்கணும், நம்ம பெருசா இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. நம்ம என்ன பண்றோம், மக்களுக்கு என்ன செய்யறோம், நம்மளால முடிஞ்சு போற அளவுக்கு போகும்போது என்ன செய்யறோம், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எல்லாத்தையும் வர வைப்போம், எல்லாத்தையும் பேசுவோம், எல்லா மாவட்டத்தில் இணைப்போம். அவங்க எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு கட்சியோட மாவட்ட செயலர் ஃபுல்லாக வளர்ச்சி நோக்கி கொண்டு போவோம். அரசியல் வழிமுறை ஃபுல்லாக நல்லா ஐடி டீம் வச்சு ஒர்க் பண்ணுவோம். நல்ல ஒரு பேஸ் வச்சு ஒர்க் பண்ணுவோம். செகண்ட் எல்லாம் வரட்டும், பேசுவோம், நல்லா பேசலாம், கொண்டு போகலாம். என்னோட வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னை வந்து சப்போர்ட் பண்ணி என் கூட வந்து பயணிச்சு இந்த மக்களுக்கு சேவை செய்ய மாதிரி ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். மற்றபடி என்னை வந்து இந்த கட்சிக்கு தேசிய தலைவர் மாநில தலைவராக்கினா ஜெயபாபு சாருக்கும் முனாபு சாருக்கும் மிக்க நன்றி. வந்திருக்கும் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம். அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வெல்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பார்த்திபன். நான் திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து வந்தேன். எனக்கு இந்த மாதிரி அரசியல் இதெல்லாம் பேசினது கிடையாது, எதுலையுமே கேட்டேன். ஆனால் வந்து கட்சியில் இருக்கேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே கட்சியில் இருந்திருந்தேன். அப்புறம் கட்சியிலேருந்து பொறுப்புகள் எல்லாமே எனக்கு கொடுத்தாங்க. ஒரு குடும்ப சூழ்நிலை சந்தர்ப்பங்களால என்னால் அதை இது பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அகில இந்திய நம்நாடு மக்கள் கட்சி தேசிய நிறுவன தலைவர் முன்னா பாஷா அவர்களுக்கும் மும்தாஜ் சகோதரி அவர்களுக்கும் திலீப் பாபா அவர்களுக்கும் என் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கட்சி கூட்டத்துல நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, என் மனசுல பட்டதை நான் கரெக்டா ஃப்ராங்கா பேசிடுவேன்.
நாம இங்க கூடியிருக்கிறது நம்ம கட்சியோட உறுப்பினர்கள் சேர்க்கைக்காக வந்திருக்கோம். உறுப்பினர்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சேர்க்கிறோம் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தவங்களும் இண்டிவிஜுவலாக அவங்கள தனியாக சொந்த இதை வச்சு தான் சேர்க்க முடியும். இப்போ என் சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா வர 2 மாதத்துக்குள்ள நான் ஒரு 500 பேரை நம்ம கட்சியில் சேர்த்துறேன். இந்த 500 பேருங்கிறத வந்து ஒரு எடுத்து தான் சொல்கிறேன். ஆனால் மோரோவர் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட வெளி வட்டாரங்களில் என்னோட பழக்க வழக்கங்களில் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 1000 பேராவது நம்ம கட்சியில் சேர்க்கறதுக்கு நான் பாடுபடுவேன். வேற எதுவும் இப்போதைக்கு என்னால சொல்றதுக்கு முடியல. ஒரு அடுத்த மீட்டிங்ல நான் என்ன சொல்ல போறேன், என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத தெளிவா நான் உங்க எல்லாருக்கும் எடுத்து வைக்கிறேன். நன்றி, வணக்கம். முன்னாள் இளைஞரணி தலைவர் அவர்களுக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே பல்லாவரத்தில் நான் அமைப்பு செயலாளர் இருக்கும்போது ஒரு மீட்டிங் ஒன்று மாணவர் அணி சேர்க்கைக்காக பண்ணோம். அதுவும் நல்ல பிரமாண்டமாக ஏற்பாடு பண்ணியிருந்தார் அப்போ இளைஞரணி தலைவர். அதுக்காக தான் அதை ஞாபகப்படுத்துகிறேன். இப்போ மறுபடியும் அதே பல்லாவரத்தில் இன்னும் அருமையான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. புதிதாக பதவியேற்றிருக்கிற மாநில தலைவர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த கூட்டம் எதுக்கு அப்படின்னா, நம்ம இந்த எலெக்ஷன் நோக்கி உண்டான பயணம் இல்லை. இது வந்து நம்ம கட்சியை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு உண்டான ஒரு அடுத்த கட்ட நகர்வு. நம்ம கட்சி வந்து வெளியில தெரியல அப்படின்லாம் யாரும் சொல்லல. ஆக்சுவலா இது வந்து ஒரு பாரம்பரியமான கட்சி. எனக்கும் நிறுவனருக்கும் தெரியும். நான் வந்து விருதுநகர் மாவட்ட தலைவராக ஆரம்பிச்சு அமைப்பு செயலாளராகி மாநில தலைவராக இப்போ தேசிய செயலாளர் அளவுக்கு வந்திருக்கேன். அந்த அளவுக்கு என்ன இதுக்கு முன்னாடி பொறுப்புல இருந்தவங்க யாருமே வந்து கட்சியை அடுத்த அளவுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற அந்த முயற்சி எதுவுமே எடுக்கல. அதுதான் உண்மையான விஷயம். இன்னொன்று, தொண்டர்கள் நம்ம கட்சியில பெருசா இல்லை. எல்லாமே பொறுப்புதாரர்களாகவே இருக்கும். எல்லாமே வந்து தலைவராக உட்காந்தா யார் கொடி பிடிக்கிறது? நம்ம கட்சியை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும். அதுக்கு தொண்டர்கள் நிறைய வேணும். நம்ம கட்சியை வந்து பெரிய பெரிய கட்சிகள் நம்ம கட்சியை வந்து அழைக்கணும். அந்த அளவுக்கு நம்ம கட்சியை எடுத்துட்டு போகணும். அதுக்காக தான் வந்து ஒரு சின்ன முயற்சி. இப்போ அடுத்த கட்ட நகருக்கு நம்ம நகர போறோம். சட்டமன்ற தேர்தலில் நம்மளை கூப்பிட்டு ஒரு கட்சி பேசணும். இப்போ அனைத்து கட்சி கூட்டத்தில் நம்ம நிறுவனரும் தேசிய தலைவரும் போய் உட்காரணும். தலைமைச் செயலகத்தில் நடக்கிற அனைத்து கட்சி கூட்டத்தில் நம்ம நிறுவனரும் தேசிய தலைவரும் போய் உட்கார்ந்தாதான் நம்ம கட்சிக்கு உண்டான அந்த அங்கீகாரம். அந்த அங்கீகாரத்துக்கு நம்ம தான் எடுத்துட்டு போகணும். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு ஃபீல்டு ஒர்க் பண்றோமோ அப்பதான் நம்ம தலைமைக்கு அது பெருமை. அதனால நம்ம அடுத்தடுத்து வந்து நம்ம ஒர்க்குகளை வேகப்படுத்தணும். என்ன செய்யணும்? மக்கள் பணி செய்யணும். நம்ம எதுக்கு வந்துருக்கோம்? அரசியல் பண்றதுக்கு வரணும். மக்கள் பணி செய்ய வந்துடணும். மக்களுக்கு சின்ன பிரச்சனையா இருந்தாலும் நம்ம ஓடி போய் நிற்கணும். எப்போ ஒரு வந்து மக்கள் மனசுல இடம் பிடிக்கிறான்னா அப்ப அரியாசனத்தில் ஏறி இருக்கா. இதுக்கு முன்னாடி ஏறின தலைவர்கள் எல்லாருமே அதுதான். புரட்சி தலைவர் எம்ஜிஆரா இருக்கட்டும், கலைஞரா இருக்கட்டும், ஐயா ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், எல்லாருமே மக்கள் பணி செஞ்சுதான் மேலிடத்துக்கு போயிருக்காங்க. நம்ம மக்கள் பணி செய்யணும். நம்ம வந்து இந்த அரசை குறை சொல்றதுக்கோ அந்த அரசை குறை சொல்றதோ அது நம்ம வேலை இல்லை. நம்ம வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும். அதுக்கு தான் வந்துருக்கும். அந்த நல்லதை கரெக்டாக செய்யணும். செஞ்சா நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஒரு அரசை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துலையோ இல்லை அரசாங்கம் பண்ற இடத்துக்கோ கூட நாளைக்கு நம்ம தலைவரே கூட சிஎம் ஆகிற அளவுக்கு கூட நம்ம உழைத்து விடலாம். அது நம்ம கையில் இருக்கு. அதனால வந்து நம்ம வந்து இன்னும் நம்மளோட வேகம் அதிகமாக இருக்கணும். நிறைய உறுப்பினர்கள் சேரணும். நம்ம கட்சி வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் வெளியில தெரியல. நம்ம கட்சி பேர் சொன்னா தெரியல. ஏன்னா நம்ம வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்கோம். நம்ம உறுப்பினர்கள் இன்னும் பெருசா வரல. நம்ம பெரிய லெவலில் போராட்டங்கள் கையில் எடுக்கல. அதை எல்லாமே பண்ணி நம்ம கட்சியை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு என்ன பண்ணணுமோ அது புதுசா பதவி இருக்க மாநில தலைவரோட இது வரைக்கும் நான் மேடையில் பேசினதில்லை. தலைவர் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி இதில் வர வச்சிருக்காரு. அதுக்காக இந்த கட்சிக்காக நான் நிறைய ஹெல்ப் பண்ணுவேன். இந்த அளவுக்கு நான் பேசுறதுக்கு காரணம் திலீப் பாபு சார் தான். அவர் என்னை வழி நடத்துறாரு. நல்ல வழியில் வரும். நம்ம கட்சிக்காக என்னால் முடிஞ்சதை நான் பாடுபடுவேன். நிறைய உறுப்பினர் சேர்ப்பேன். எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் அனுபவம். நன்றி, வணக்கம். எல்லாம் பண்ணிச்சிருக்கேன். அழைக்கிறோம். வெல்கம் செந்தில் சார். வந்திருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். அகில இந்திய நம் நாடு மக்கள் கட்சி இதை நான் கேட்கும் போது வந்து இது என்ன இந்த கட்சி நான் வந்து கேள்விப்படவே இல்லையே, இது எப்படி, இது எவ்வளவு நாளா இது செயல்படுது அப்படின்னு வந்து கேட்டேன். கொஞ்சம் பொறுமையா எல்லாரும் அந்த 10 வரைக்கும் கேட்கிற வரைக்கும் பொறுமையா இருக்கும்.
இதோ உங்களுக்காக, உங்கள் மூலமாக மக்களுக்காக அகில இந்திய நம் நாடு மக்கள் கட்சியின் தேர்தல் வாக்குறுதி தொகுத்து வழங்குவது தேசிய கொள்கை பரப்பு செயலாளர் உங்கள் ஏசிஎல் எஸ் சீனிவாசன். அகில இந்திய நம் நாடு மக்கள் கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதி 1, முதலாம் வகுப்பு முதல் பட்டதாரி படிப்பு வரை இந்தியா முழுவதும் இலவச கல்வி திட்டம். 500 மாணவர்கள் படிக்கும் பள்ளிக்கூடங்களில் பெண்களுக்கென்று ஆண்களுக்கென்று 100% கழிப்பறைகள் கட்டியிருக்க வேண்டும் எனும் சட்டம் கட்டாயப்படுத்தப்படும். அனைத்து மாணவர்களுக்கும் இலவச நோட்டு புத்தகங்கள், இலவச சீருடை, இலவச காலணிகள், இலவச மடிக்கணினி, இலவச மிதிவண்டி, காலை உணவு, மதிய உணவு கட்டாயம் வழங்கப்பட வேண்டும். அரசாங்க பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு கட்டாயம் அரசாங்க வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும். அரசாங்க வேலை வாய்ப்பு அனைவரும் அரசு பள்ளியில் மட்டுமே அவர்கள் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும். மீறினால் அரசாங்க வேலையை விட்டு வெளியேற்றப்படுவார்கள். வாக்குறுதி 2, அனைத்து அரசாங்க மருத்துவமனையிலும் சிறிய அறுவை சிகிச்சை முதல் பெரிய அறுவை சிகிச்சை வரை அனைத்து சமூகத்திற்கும் இலவசமாக மருத்துவம் பார்க்கப்படும். சாதி, மத, இனம், மொழி இவற்றை கடந்து அரசு மருத்துவர்கள் அவர்கள் பணியை நீதி நேர்மையுடன் செய்ய வேண்டும். அரசாங்க பணியில் உள்ள அனைவரும் அரசு மருத்துவமனையில் மட்டும் சிகிச்சை பெற வேண்டும். மீறினால் அரசாங்க வேலையில் இருந்து நீக்கப்படுவார்கள். 500 குடும்பத்தினர் வசிக்கும் ஒரு ஊரில் கட்டாயம் ஒரு அரசு மருத்துவமனை அமைத்து தரப்படும். ஒரு அரசாங்க மருத்துவமனையில் 1000 பேர் மட்டுமே சிகிச்சை பெற வேண்டும். அவர்களுக்கு தேவையான கழிப்பறைகள், உணவு, மருந்து, படுக்கை அனைத்தும் இலவசமாக மட்டுமே அமைத்து தரப்படும். அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களிடம் பணம் வாங்குபவர்களை அரசு பணியில் இருந்து நீக்கப்படுவார்கள். சட்டப்படி அவர்களின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். வாக்குறுதி 3, இந்தியாவில் இருக்கும் ஒவ்வொரு வீட்டிலும் படித்த பட்டதாரிகளுக்கு ஆண், பெண் இருவருக்கும் கட்டாய அரசாங்க வேலை தரப்படும். 20 வயதிலிருந்து 30 வயதிற்குள் உள்ளவர்கள் மட்டும் 30 வயதிற்கு மேல் அரசாங்க வேலையை பெறுபவர்கள் அரசாங்கத்தின் கவனத்திற்கு எடுத்து சென்றால் வயதிற்கு ஏற்றாற்போல் அவர்கள் தகுதியான அரசாங்க வேலை கொடுக்கப்படும். இவைகள் அரசாங்க ஆணையாக பிறப்பிக்கப்படும். வாக்குறுதி 4, நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்ற குடும்ப கட்டுப்பாடு நீக்கப்படும். அவர் விருப்பம் போல் பிள்ளைகளை பெற்றுக் கொள்ளலாம். அரசாங்க உத்தரவு அமல்படுத்தப்படும். ஜிஎஸ்டி நீக்கப்படும். வாங்கும் உணவுப் பொருள் மற்ற அனைத்து பொருட்களும் பொருளில் தரம் இல்லை என்றால் சட்டப்படி அதை விநியோகம் செய்தவர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். எம்ஆர்பி விலை 10 ரூபாய் என்றால் அதே விலைக்கு விற்க வேண்டும். இது அனைத்து விநியோகஸ்தர்களுக்கும் பொருந்தும். இச்சட்டத்தை மீறுபவர்கள், அந்த சட்டத்தில் மீறுபவர்கள் மீது மக்கள் கொடுக்கும் புகாரின் மீது அரசாங்கம் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். வாக்குறுதி 5, சமையல் எரிவாயு, பெட்ரோல் விலை, டீசல் விலை, உணவுப் பொருட்கள் விலை, அனைத்து வாகனங்கள் விலை, மருந்து பொருட்கள், வீட்டு வரி, குடிநீர் வரி, மின்சார வரி, வீட்டு கட்டுமான வரி அனைத்தும் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை விலைவாசி உயர்வு சட்டம் அமுல்படுத்தும் போது இந்திய மக்களிடம் ஒவ்வொரு மாநிலத்திலும் மக்கள் விருப்பம் தெரிவித்தால் மட்டும் விலைவாசி உயர்வு அமுல்படுத்தப்படும். இச்சட்டம் ஒவ்வொரு மாநில முதல் அமைச்சருக்கும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அரசாணை சட்டம் ஏற்படுத்தப்படும். வாக்களித்த மக்களுக்கு இடையூறாக இருக்கும் மாநில முதலமைச்சரின் மீது மக்கள் குற்றம் தெரிவித்தால் மாநில அமைச்சரவை மக்களுக்கு ஏற்றாற்போல் மாற்றி அமைக்கப்படும். வாக்குறுதி 6, இந்தியா முழுவதும் ரேஷன் கடைகளில் அனைத்து தரப்பினருக்கும் ஒரே ரேஷன் கார்டு வழங்கப்படும். அவர்களுக்கு அனைத்து பொருட்களுக்கும் நியாயமான முறையில் சென்றடைய
அரசாணை பிறப்பிக்கப்படும். 5 மாதங்கள் மேல் ரேஷன் கடையில் எந்த ஒரு பொருளும் வாங்காமல் இருக்கும் ரேஷன் அட்டையை கண்டறிந்து இந்திய அரசாங்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். வாக்குறுதி 7. இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்படி விவசாயிகளுக்கு இந்திய வங்கியில் இருந்து கடனுதவி வழங்கப்படும். விவசாயம் வளர்ச்சி அடைய அரசாங்கம் அனைத்து சலுகைகளும் செய்து தரப்படும் என்கிற சட்டம் நிறைவேற்றப்படும். விவசாயிகள் பாதிக்கப்பட்டால் விவசாய கடன் முழுமையான ரத்து செய்யப்படும். வருடத்திற்கு ஒரு முறை விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று அரசாணை பிறப்பிக்கப்படும். படித்த பட்டதாரி சுய தொழில் தொடங்குவதற்கு அரசாங்கத்திலிருந்து கடன் உதவி செய்து தரப்படும். சரியான முறையில் திரும்ப செலுத்துபவர்களுக்கு மீண்டும் கடன் உதவி அளிக்கப்படும். பேரிடர் காலங்களில் சேதமடையும் அனைத்து பொருட்களுக்கும் அரசாங்கம் பொறுப்பேற்று நிவாரண நிதி வழங்கப்படும். பேரிடர் காலங்களில் மக்கள் குறையை தீர்க்க அரசாங்கத்திலிருந்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அரசாங்க பணியாளர்களை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு உரிய நிவாரண நிதி தரப்படும். வாக்குறுதி 8. இந்தியா முழுவதும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்கும் யாராக இருந்தாலும் குற்றம் செய்பவர்கள் நிரூபிக்கப்பட்டால் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்து மக்கள் முன் தண்டனை நிறைவேற்றப்படும். இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து துறைகளிலும் ஆதார் கார்டு உரிமையாளர்கள் அவர்கள் விருப்பப்பட்டால் மட்டும் கொடுக்கலாம் என்ற சட்டம் நிறைவேற்றப்படும். வாக்குறுதி 9. இந்தியா முழுவதும் போதைப் பொருட்கள் விற்பவர்கள் மீதும் வாங்குவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற சட்டம் அரசாங்கம் மூலம் அமல்படுத்தப்படும். வாக்குறுதி 10. இந்தியா முழுவதும் தனியார் வங்கியில் கடன் வாங்குவதற்கும் கடன் கொடுப்பதும் சட்டப்படி குற்றமாகும் என்ற அரசாணையை பிறப்பிக்கப்படும். இந்தியா முழுவதும் அரசாங்க வங்கி கடன் அதனை பெற்றுக் கொள்ளலாம் என்ற சட்டம் அமுல்படுத்தப்படும். முறையாக கடனை திருப்பி தருபவர்களுக்கும் மீண்டும் கடன் வழங்கப்படும் என்ற அரசாணை நிறைவேற்றப்படும். கடன் வாங்கி திரும்ப செலுத்தாதவர்கள் மீது சட்டப்படி அவர்கள் நிலையை புரிந்து கொண்டு நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இப்படிக்கு அகில இந்திய நம் நாடு மக்கள் கட்சி தேசிய தலைவர் வெற்றி பெறுவோம். அகில இந்திய நம் நாடு மக்கள் கட்சியின் தேசிய நிறுவன தலைவர் ஐயா அவர்களே, தேசிய தலைவர் அவர்களே, மாநில பொதுச் செயலாளர் அவர்களே, தேசிய பொருளாளர் அவர்களே, தேசிய மாநில தலைவர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, புதிதாக பொறுப்பேற்ற மாநில தலைவர் அவர்களுக்கு அவர்களை வருக வருக என வரவேற்று அவர்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களின் ஆணைக்கிணங்கி கட்சி பணி செய்வோம் என்பதை உங்களிடம் வாக்குறுதி அளிக்கிறேன். நன்றி, வணக்கம். நமது மகளிர் அணி செயலாளர் ஜாஸ்மின் அவர்களை சிறப்புரையாற்றுவதை வரவேற்கிறோம். ஜாஸ்மின் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கட்சியில பல ஆண்டுகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவங்க திரைப்பட நடிகை, ஒரு ஆட்சி, நல்லா பேசக்கூடிய திறமைகளை ஒரு ஆளு நம்ம கட்சி கொடுத்திருக்கிறாரு நம்ம தேசிய நிறுவன தலைவர் அவர்கள். ஜாஸ்மின் அவர்களை வரவேற்கிறேன். காலை வணக்கம். அகில இந்திய நம் நாடு மக்கள் கட்சியுடைய தலைவர் திரு நிறுவனர் நம்முடைய முன்னா பாஷா அவர்களுக்கும், தேசிய தலைவர் திரு தில்லிபாபு என்கின்ற ஜெய்பாபு அவர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு ராஜரிஷி அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்க நிறைய பெரியவங்க இருக்கீங்க, உங்க அனைவருக்கும் என்னோட முதற்கண் வணக்கம். இந்த கட்சி பாத்தீங்க அப்படின்னாக்கா பல வருடங்களாக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இதுல என்னன்னாக்கா ஆட்கள், அதாவது அதிகமான ஆட்கள் நம்ம சேர்க்கணும். புதிய புதிய ஆட்கள் வரும்போது
நிறைய தலைவர்கள் நிறைய செயல்பாடுகளை புதிய திட்டங்களை இங்க கொண்டு வர்றதுக்கான இருக்கிறோம். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய வாக்குறுதிகளை கேட்டோம். கட்சியோட வாக்குறுதி தான் வந்து ஒரு கட்சிக்கு முதல் தளம். அந்த கட்சியோட வாக்குறுதிகள் பாத்தீங்க அப்படின்னாக்கா இதுல ஒவ்வொன்றும் உயர்தரமான ஒரு வாக்குறுதிகளாக இருந்துட்டு இருக்கு. இதுல போதை வஸ்துக்களை நம்ம நிறைய பேருக்கு என்ன சொல்லுவோம்னா, போதை பழக்கத்துக்கு அடிமை ஆகாதீர்கள் என்றுதான் சொல்லி கொண்டு இருக்கோம். ஆனால் எவன் வந்துட்டு போதைப் பொருளை விற்கிறானோ அவனை இதுவரைக்கும் எந்த ஒரு கட்சியும் தடுத்தது இல்லை. ஏன்னா போதைப் பொருள் பயன்படுத்துபவர்களை தடுப்பதை விட அத பயன்பாட்டுக்கு கொண்டு வருபவர்களை தடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது இதுவரைக்கும் எதுவுமே கிடையாதுங்க. ஒரு பெண் 10 மணிக்கு மேல ரோட்ல நடக்கிறது என்பது ரொம்ப பெரிய ஒரு கடினமான செயலா இருந்துட்டு இருக்குங்க. இந்த பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கறத வந்துட்டு முதல்ல நம்ம கொண்டு வரணும் அப்படின்ற போது நிறைய பெரிய தலைவர்கள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நிறைய பாதுகாப்பு திட்டங்கள் செயல்பாட்டில் இருந்தாலும் நம்மள மாதிரி கட்சிகள் மேலிடத்துக்கு வரும்பொழுது நம்மளுடைய கருத்துக்களை டைரக்டா வந்துட்டு நம்மளோட தலைவர் முன்னாடி வைக்கலாம். மற்ற பெரிய பெரிய கட்சிகள்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு நம்மளோட வாக்கு இல்லைன்னா நம்மளோட ஒரு கருத்தை கொண்டு போயிட்டு ஒரு தலைவரிடம் டைரக்டா நீங்க சொல்லவே முடியாது. அந்த தலைவரை நம்ம போய் மீட் பண்ணி சொல்றதுக்கு வந்துட்டு பல சின்ன சின்ன தலைவர்களை வந்து நம்ம மீட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கொண்டு போய் அவர்களை சொல்ற மாதிரி இருக்கு. இந்த மாதிரியான கட்சியில வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய நிறை குறை அத்தனையும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம தலைவரிடத்திலேயே நேரடியா கொண்டு போய் வைக்க முடியும். விவசாயிகள், எங்க விவசாயி இல்லைன்னாக்கா நம்ம யாருமே வந்துட்டு சாப்பாட்டுல கையே வைக்க முடியாதுங்க. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கடன்களை சரியான முறையில் வசூல் செய்வதற்காக இன்னைக்கு நிறைய பேருங்க விவசாயிக்கு கடன் வழங்குறோம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் அதை வந்து திருப்பி கலெக்ட் பண்றதுல பாத்தீங்கன்னாக்கா கொடுங்கோல் ஆட்சி மன்னனும் மடிந்து விடுவான். அந்த அளவுக்கு வந்துட்டு கொடுங்கோல் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அரசின் அளவுக்கு வந்து இன்னைக்கு அவங்க கிட்ட இருக்க கடனை திரும்பி வாங்கறதுக்காக வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. இதுவே பல கோடிகளை வாங்கி கொண்டு தலைமறைவாக இருக்கக்கூடிய எவ்வளவோ பேரை வந்துட்டு இன்னைக்கு கண்டுக்கிறதே கிடையாது. உங்க மேல கேஸ் நிக்குதாங்க, எந்த ஒரு கேஸும் நிக்கிறது கிடையாது. சரியா? அதனால அரசியல் அமைப்பு நம்மளோட அரசியல் வந்துட்டு நம்ம செயல்பாட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னாக்கா முதல்ல விவசாயி மேல இருக்கக்கூடிய அந்த கடன்களை தள்ளுபடி செய்வது வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல காரியத்தை வந்துட்டு நம்மளோட வாக்குறுதியில் இருக்கிறது. சரியா? மேற்கொண்டு உங்களுடைய நிறைய நேரங்களை விரயம் செய்யாமல் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வருவது நம்முடைய இயக்குனர் திரு பகவதி பாலாசர். அவருடைய விட்டு போன கருத்துக்களை இங்க வச்சு நிறைவு செய்ய வந்து கொண்டிருக்கிறார். வெல்கம் சார். எல்லாரும் வணக்கம். சாரி, ஒரு ரெண்டு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், அதை சொல்றேன். ஏன்னா நான் தான் புதுசு நினைச்சேன், நிறைய பேர் புதுசாக தான் இருக்கிறாங்க. இப்போ தெரிஞ்சா நல்லா பேசியிருப்பேன். ஃபர்ஸ்ட்டு நானா சரி இந்த இன்ஸ்டியூட்டுக்கு நான் தான் புதுசாக வந்துருக்கேன்னு நினச்சிருக்கிறேன். எல்லாருமே புதுசாக தான் இருக்கிறீங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து ஒன்று ஒவ்வொருத்த கருத்து சொன்னீங்க. இப்போ முதல்ல வந்து நம்முடைய நிறுவனத்தை எப்படி வளர்க்குறது அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ நிறுவனம் ஃபஸ்ட்டு நம்ம வளர்க்கணும் அப்படின்னா இன்றைக்கி வந்து டிஜிட்டல் காலம் ஆயிடுச்சு. இப்போ வந்து 63 டிஎம்கே எப்படி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா சினிமாவில் ஒரு இதை கேண்டில் எடுத்தாங்க. ஏன்னா அப்போ வந்து மக்கள் நிறைய சினிமா பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால் அதை ஒரு கருவியாக எடுத்து தான் உள்ளே வந்தாங்க. உங்களுக்கு தெரியும், நீங்கள் இருக்கிற ஏடிஎம் டிஎம் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து டிஜிட்டல் இல்லாத நாளே கிடையாது. நிறைய காலையில் எந்திரிச்சோட எல்லாம் மொபைல் தான் பார்க்குறோம். எந்திரிச்சதுமே மொபைல் பார்க்க, தூங்கும்போது மொபைல் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து முழுக்க டிஜிட்டலில் விளம்பரம் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ டிஜிட்டலில் என்ன, இன்னைக்கு ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, வாட்ஸ்அப் அப்படி எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம வந்து வாரம் ஒரு முறை ஜூம் காலில் எல்லாருமே எல்லா மாவட்டத்திலிருந்தும் ஜூம் கால்னு ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் வாரம் ஒரு 1 hour 2 hour நீங்கள் அதை ஸ்பெண்ட் பண்ணி அந்த மீட்டிங்கு வரணும். ஸோ ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கும்போது ஒரு அனுபவம், அவங்க சொல்லும் அனுபவம் கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது, டெய்லி ஒரு ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் எல்லாத்துக்குமே அக்கௌண்ட் எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ நம்மளுடைய டிசைன் பண்ணி நம்ம என்னென்ன பண்ண போகிறோம்னா டெய்லி ஒவ்வொருத்தரும் ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் கம்பல்சரியாக போடணும். ஸோ அப்படி போட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே கிட்டத்தட்ட மினிமம் ஃபேஸ்புக் ஒரு 5000 மெம்பர்ஸ் இருப்பாங்க, நண்பர்கள் இருப்பாங்க. ஸோ இப்படி ட்விட்டர் இருக்கலாம்னா நமக்கு மினிமம் வந்து 20000 நண்பர்கள் இருக்கிறாங்க ஃபேஸ்புக்கும், அதாவது இன்ஸ்டாகிராம் மூலம். அப்போ டெய்லி நீங்கள் ஒரு போஸ்ட் போடும்போது அது அப்படி போயிட்டே இருக்கும். அப்போ ஒரு நாளைக்கு நமக்கு குறைஞ்சபட்சம் ஒருத்தர் ஒரு போஸ்ட் 1 லட்சம் பேர் பார்க்க வாய்ப்பு இருக்குது. அப்போ என்னடா அந்த கட்சி அடிக்கடி இப்போ எல்லாருமே அப்டேட் பண்ணும்போது
நம்மளுடைய நம்மளுடைய போஸ்ட் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் நிற்கும். அப்போ எல்லாம் பார்ப்பாங்க, இப்படி ஒரு கட்சி வந்திருக்குது, இப்படி ஒரு கட்சி பார்க்குறாங்களா அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்க தோணும். அதுக்கப்புறம் சரி இது யார் நமக்கு தெரிஞ்ச ஆள் இருக்காங்களா, இது ஜாயின் பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் 8 கோடி மக்கள் இருக்காங்க. அதில் வந்து கட்சியில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே கட்சியில் 1.5 கோடி பேர் அவங்க சொல்றது, ஏடிஎம்கேல அவங்க தான் சொல்றது, மொத்தம் 3 கோடி பேர் தான் கட்சியில் இருக்காங்க. 5 கோடி பேர் கட்சியில் இல்லாமல் இருக்கிறாங்க, தெரியாமல் இருக்கிறாங்க. இப்போ நமக்கு இப்போ நான் இந்த கட்சியில் இல்லைன்னா எனக்கு அதை பற்றி ஒரு விழிப்புணர்வுலாம் தெரியல. ஸோ அப்போ நாம் வந்து இந்த மீடியாவை கையில் வச்சுக்கிட்டு இந்த மீடியா மூலம் ஃபுல் ட்ராவல் பண்ணால் நம்ம வந்து இலக்கு ஃபஸ்ட் அடைஞ்சிடலாம். நாம் வந்து ஸ்ட்ரென்த் அதிகமாக இருந்தால் தான் இப்போ நம்ம சொன்ன அந்த கோரிக்கை எல்லாம் இருக்குது. ஸோ அந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றணும், நம்ம ஸ்ட்ரென்த் அதிகமாகணும். எப்போதுமே ஒருத்தர் வந்து ஒரு தனியாக ஒருத்தர் கற்றுறதுக்கும் ஒரு 100 பேர் கற்றுறதுக்கும் 1000 பேர் கற்றுக்க வித்தியாசம் இருக்குது. ஸோ எந்த அரசாங்கம் தான் சரி, அது மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் அதிகமாக எங்கேயே மக்கள் அங்கே தான் திரும்புவாங்க. ஒரு வீட்டில் 10 ஓட்டு இருக்கா, எல்லா கட்சியும் அந்த வீட்டில் போய் நிற்பாங்க. ஒரு ஓட்டு தான் இருக்குன்னா எவனும் திரும்பி பார்க்க மாட்டான். ஸோ அதே மாதிரி நம்முடைய ஸ்ட்ரென்த்தை பலப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு வந்து ஒரு ஹிட், அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு ஹிட் ஒருத்தர் போடணும். ஸோ அவர் போட்டு அவங்க வந்து ஒரு டிசைன் டெய்லி ஒரு டிசைன் பண்ணணும். டிசைன் பண்ணி நம்மளோட மெம்பர்ஸுக்கெல்லாம் அனுப்பணும். அவங்க அதை ஃபார்வர்ட் அவங்களுடைய இதில் டெய்லி போட்டாங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, வாரம் ஒரு நாள் நமக்கு நம்மளுடைய கட்சிக்காக நீங்கள் ஒரு நாள் ஒதுக்கணும். ஒரு 2 hours 1 hour ஒதுக்கணும். ஒதுக்குனீங்கன்னா நம்ம எல்லாரும் சேர்த்து பேச ஒரு ஐடியா இருக்கும் நம்ம கட்சி. ஏன்னா நம்ம வந்து எப்போதுமே ஒரு துறையை வந்து பேச தான் நம்ம அதை பற்றி வளர்ச்சி நமக்கு வரும். இப்போ நம்ம முடிஞ்சிருச்சு, இப்போ அடுத்த வேலைக்கு போயிருப்போம். எல்லாருமே ஒர்க்கில் இருப்போம், எல்லாருமே வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருப்போம், அடுத்த வேலையை தான் பார்ப்பாங்க. அப்போ வாரம் ஒரு டைம் வந்து நம்ம வந்து மீட் பண்ணும்போது அதேமாதிரி இந்த வாரம் எத்தனை பேர் சேர்த்துருக்குறோம், நீங்கள் ஆள் சேர்க்கணும் அவசியமே இல்லை. நீங்கள் வந்து போஸ்ட்டை வந்து ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் எல்லா சோசியல் மீடியாவில் நீங்கள் போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக சேர ஆரம்பிச்சிடுவாங்க. அதேமாரி நம்மளுடைய இந்த கட்சிக்கு QR கோடு ஒர்க் பண்ணி அதுலேயே அவங்க ஆட்டோமேட்டிக் மெம்பராக சேர மாதிரி இருக்கணும். அதில் போட்டோம்னா அதிலே உள்ளே வந்துடுவாங்க. ஸோ டிஜிட்டல் மாதிரி. ஸோ இதேமாதிரி இதை பற்றி ஒரு நாள் முழுக்க நம்ம எப்படி மெம்பர்ஸ் சேர்க்கணும், ஜூம் கால் எல்லாரும் எப்படி நிறைய பேருக்கு ஜூம் கால் எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இதேமாரி பண்ணால் நம்ம கட்சி வந்து டெவலப் ஆகும். ஸோ இதுதான் கருத்து சொல்ல மறந்துட்டேன். இதெல்லாம் யாரும் சொல்லலாம்னு பார்த்தா சொல்லல. ஸோ அதுதான் எனக்கு வேறு ஒன்றும் இல்லை. ஸோ முதல்ல மெம்பர்ஸ் நம்முடைய பப்ளிசிட்டி வெளியே போகணும். நிறைய பப்ளிசிட்டி நம்மளுடைய போஸ்ட்டை வந்து எதை திறந்தாலும் நம்மளுடைய இந்த போஸ்ட் இருக்கணும். ஃபேஸ்புக் திறந்தாலும், வாட்ஸ்அப் திறந்தாலும், இன்ஸ்டா திறந்தாலும். ஸோ இன்னைக்கு நிறைய ஆப் நிறைய வந்துருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே நமக்கு ஆக்டிவாக இருந்தாலே நம்ம கட்சி ஆட்டோமேட்டிக் வெளியே தரும். ஒரு பெரிய கட்சி பார்ப்பாங்க, இவங்க வந்து ரெகுலராக போட்டிருக்காங்க. ஒருத்தர் மதுரையிலேருந்து ஒரு போஸ்ட் போடுவார், அதே போஸ்ட் வந்து தேனியிலேருந்து ஒருத்தர் போடுவார், அதே போஸ்ட் வந்து கோயம்புத்தூர் போடுவார். ஸோ எல்லா மாவட்டத்துலேருந்து போஸ்ட் வர நம்மளுடைய எல்லாருமே நம்ம மேலே ஒரு எதிர்பார்ப்பு உருவாகும். நம்ம திரும்பி பார்ப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக இதே மீட்டிங் அடுத்து சொன்னீங்கன்னா அங்கே 500 ப்ரெஸ் இருப்பாங்க. ஸோ அந்த ப்ரெஸ்ஸு வந்து நம்ம இன்ஸ்டால் போட ப்ரெஸ்ஸில் இருந்து எல்லாமே வந்து போடுவாங்க. இந்த கட்சிக்கு போட்டோம்னா நிறைய வியூஸ் போகும் அப்படின்ட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. ஸோ இதுக்கு ஒரு முயற்சி பண்ணி இதுக்கு வந்து மாநில தலைவர் அவங்க இருக்கக்கூடிய டெய்லி வாரம் ஜூம் மீட்டிங் போடணும், டெய்லி போஸ்ட் பண்ணணும். இதை பற்றியே சொன்னாங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் வரலாம்னு என்னுடைய தோணுது. ஓகே, அடுத்த மீட்டிங்கில் இன்னும் நல்லா பேசலாம். ஓகே, தேங்க்யூ, நன்றி. சொல்லும்போது நம்ம நிறுவனரை வந்து நல்லா தெரியும், அவருக்கு விசாரிச்சதா கேட்க சொன்னார். ஆக்சுவலாக நம்ம தலைவரும் சரி, நம்ம நிறுவனரும் சரி, நம்ம கட்சியும் சரி, வெளியில் பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுக்கு, முன்னாள் முதல்வர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச கட்சி தான். ஆனால் நம்ம அதுக்கப்புறம் போகிற ரூட்டு தான் எனக்கு ரொம்ப கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அப்போ சரியாக நம்ம போகலங்கிறது ஒரு ஃபீல் இருக்குது. ஆக்சுவலாக முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்துக்கும் சரி, இன்றைய முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் சரி, எடப்பாடி ஐயா அவர்களுக்கும் சரி, எல்லாருக்குமே நம்ம கட்சியும் தெரியும், நம்ம நிறுவனரையும் தெரியும். ஆனால் இருந்தும் வந்து நம்ம இன்னும் எனக்கு இப்போ இதுவே ஒரு நான் ஆக்சுவலாக மாணவர் அணியில் நமக்கு ஒரு 800 பேர் இருந்தாங்க. மாணவர் அணி சேர்க்கை முகாம் பல்லாவரத்தில் இளைஞர் அணி தலைவராக இருக்கும்போது நடத்தணும். ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம மொத்தமே இங்கே ஒரு 10 பேருக்கு மேலே இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ப்ரோக்ராம் 800 பேர் இருக்கிறோம். 10 வருஷம் கழிச்சு நடக்கிற ப்ரோக்ராம் நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம்? 10. நம்ம ஃபீல்டு ஒர்க் 10. இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்தணும். நம்ம கட்சிலாம் வெளியில தெரிஞ்ச கட்சி தான். முன்னாள் முதலமைச்சருக்கே நம்ம கட்சி தெரியுது. அதனால அந்த இதுக்கப்புறம் அடுத்த கூட்டம் நம்ம நடக்கும்போது அது மாநாடு மாதிரி இருக்கணும். அதுக்கு வந்து யாரை பொறுப்படுத்துக்கிறீங்களோ எடுத்து அடுத்த நம்ம கட்சி அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு நான் வேலையை பாருங்க. தேங்க்யூ. குட் மார்னிங், வணக்கம். அகில இந்திய நம்நாடு மக்கள் கட்சி சார்பாக இன்னைக்கு வந்து பொதுக்கூட்டம், அதாவது பொதுக்குழு கூட்டம் வச்சிருக்காங்க. இந்த கூட்டத்தில் வந்து மாநில தலைவரை அறிமுகப்படுத்தவும் சொல்லியிருக்காங்க. 2வது இந்த தேர்தல் அறிக்கையை வந்து வெளியிட்டு
அதாவது தேர்தல் இந்த அறிக்கையை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசியல் கட்சிகளோடு இணைந்து பயணிக்கிறார் உயர்நீதிமன்றம். அதாவது அகில இந்திய நம் நாடு மக்கள் கட்சி பொறுத்தவரை இப்பொழுது செயற்குழு ஆலோசனை கூட்டம் அறிமுகம் கூட்டம் என்ற பெயரில் மாநில தலைவர் அறிமுகம் செய்வதற்கு தான் இந்த கூட்டம். அதே போல வாக்கு உறுதி, அகில இந்திய நம் நாடு மக்கள் கட்சி வாக்கு உறுதி தேர்தலுக்கு பின் நம் எல்லாம் தொகுதியில் வெற்றி பெறுவதற்கு பின் தான் இந்த தேர்தலை வந்து சந்தித்து உறுதி வாக்கு உறுதியாக நிறைவேற்றி வைக்க முடியும். இப்போ உங்களுடைய தமிழ்நாடு மாநில தலைவரை யாரும் நீங்க முன்மொழியீங்க? இப்பொழுது புதிதாக தமிழ்நாடு மாநில தலைவர் ஐயா அவர்களை இப்போ தேர்வு செய்திருக்கின்றோம். அவரு உங்களோட முறையிடுவார். அவருடைய பேர் ராதே ரிஷி. சரிங்க சார். அவர்கிட்ட அகில இந்திய நம்மளோட மக்கள் கட்சியுடைய மாநில தலைவரை பொறுப்பேற்றாங்க. அரசியல் அப்படின்றது வந்து உங்களுடைய பயணத்துல எந்த அளவுல இருந்தது, இனிமே எப்படி இருக்கும்? அரசியல்னாலே மக்களுக்கு சேவை செய்யறதுதான். இது வரைக்கும் தனிப்பட்ட முறையில் சேவை செஞ்சிருக்காங்க. இப்போ வந்து அகில இந்திய தமிழ்நாடு மக்கள் கட்சி மூலமா மக்களுக்கு எங்கனாலையும் எங்களை சார்ந்த கட்சி நிர்வாகினாலையும் அந்தந்த மாவட்டங்களுக்கு என்னென்ன மக்களுக்கு என்னால முடிஞ்ச நல்லதும் நான் கண்டிப்பா பண்ணுவேன். மாநில அளவுல உள்ள முக்கியமான முடிவுகள் எடுக்க முழு அதிகாரமும் உங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருப்பாங்க. கண்டிப்பா. சரி, அடுத்து வந்து உங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை உங்க கட்சி சார்பா என்னென்ன வாக்குறுதிகள்? இன்னைக்கு தான் பத்திரிக்கேன். செகண்ட் வந்து எல்லா மாவட்ட நிர்வாகிகளும் அவங்க சொல்லிடுவோம். நெக்ஸ்ட் மந்த் ஒரு மீட்டிங் கண்டிப்பா வந்து போடணும். ஜனவரி ஒரு 25-30 கண்டிப்பா ஒரு மீட்டிங் போட்டு அவங்க ஃபுல்லா வந்து மறு ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் வந்து எங்களோட தேர்தலில் வந்து கண்டிப்பா நாங்கள் வந்து எல்லா கண்டிப்பா. மக்களுக்கு வேற ஏதாவது நீங்க சொல்ல விரும்புறீங்களா? மக்கள் வந்து கண்டிப்பா சொல்லணும். மக்கள் வந்து இந்த ஒரு வருஷம் கழிச்சு நல்ல ஒரு அரசியல் கட்சியை எதிர்பார்க்கலாம். எங்களால முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பா எல்லாம் செய்வோம். தேர்தலுக்காகவோ கட்சி பதவிக்காகவோ பணத்துக்காகவோ எங்க நிர்வாகி எந்த காரணத்துக்காகவும் நாங்கள் செயல்பட அனுமதிக்க மாட்டோம். முடிஞ்ச அளவு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு மக்களுக்கு சேவை செய்யணுமோ அந்த அளவுக்கு நாங்கள் சேவை செய்வோம். இதை வந்து கன்ஃபார்மா சொல்றேன், அசூன்ஸ் தரேன். உங்க கட்சியுடைய சார்பா தேசிய அளவுல கொடுத்திருக்க தேர்தல் அறிக்கையில அரசு துறை சார்ந்த பணியாளர்கள் அனைவரும் உயர் அதிகாரி முதல் வந்து கடைநிலை அதிகாரி வரை அனைவருடைய மருத்துவமா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், அரசாங்க மருத்துவமனைகள் அரசாங்க கல்விக்கூடங்கள்ல படிக்கணும், எடுத்துக்கணும், இல்லைன்னா அவங்க வந்து பதவி நீக்கம் வரை செய்யலாம்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுத்துருக்கீங்க. இது சார்ந்து ஒரு தமிழ்நாடு தலைவராக உங்களுடைய கருத்து? அறிக்கை வந்து நம்ம வந்து தேசியத்துல வந்து தேசிய கட்சினால எல்லாம் ஒரு குறையா சொல்றாங்க. நாங்க வந்து அதுபடி ஏற்று நம்ம தேர்தல் அறிக்கைக்காக வந்து நாங்க செயல்படுறத காட்டிலையும் இதே ஸ்கூல் சொல்றீங்களா, இதே விவசாயம் சொல்றீங்களா, கண்டிப்பா சொல்றேன். எலெக்ஷன் நின்று ஜெயிச்சு பண்ணணும்னு அவசியம் இல்லை, எலெக்ஷன் நிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. வர்ற ஒரு மாசம் கழிச்சு வர தேர்தலுக்கு அப்புறம் எங்களால முடிஞ்ச அளவுகளுக்கு கண்டிப்பா வந்து எல்லாத்துக்கும் நல்லது செய்யும். அதை நாங்க தேர்தல் அறிக்கையை சொல்லி நாங்க ஜெயிச்சுதான் பண்ண அவசியம் இல்லை. எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க கண்டிப்பா யாரும் இருக்கோம், யாரையும் வந்து நாங்க விட மாட்டோம், கண்டிப்பா விட மாட்டோம். அது வந்து ஆளுநர் கட்சியா இருக்கட்டும், பெரிய கட்சியா இருக்கட்டும், எங்களால முடிஞ்ச எங்க வாய்ஸ் வந்து கண்டிப்பா வந்து போகும். அது செயல்படுத்துறதுக்கு நாங்க என்ன பண்ணணும். அடுத்த விஷயம் என்னன்னா குடும்ப கட்டுப்பாடு அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து விதிவிலக்கு வந்து அறிக்கையில வந்து வெளியிட்டிருக்கீங்க. இது வந்து நம்ம மாநிலத்துக்கு இந்த அறிக்கை வந்து பொருந்துமா? அதான் நான் இன்னைக்கு தான் தேசிய கொள்கை இன்னைக்கு தான் அறிவிச்சிருக்காங்க. ஓகே தான், ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து பேசிக்கிறோம், பற்றி நல்லா பேசிக்கிறோம். நெக்ஸ்ட் மந்த் நல்லா பேசிட்டு அப்புறம் வந்து தமிழ்நாட்டோட நிலவரம் நன்றி, அது தந்தப்ப நாங்கள் தேங்க்ஸ்.